இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூரில் நிகழ்ந்த பரபரப்பான சம்பவம். உலுத்திராம் போலீஸ் நிலையத்தினுள் நுழைந்து 2 போலீஸ்காரர்களை கொன்ற முகமூடி அணிந்த ஆடவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜொஹூர் பாருவில் உள்ள உலுத்திராம் போலீஸ் நிலையத்தில் கருப்பு நிற உடையுடன் முகமூடி அணிந்தவாறு உள்ளே நுழைந்த ஆடவர் ஒருவர் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒரு போலீஸ்காரர் கடும் காயங்களுக்கு இலக்கானார். இன்று அதிகாலை மணி 2:45 அளவில் நிகழ்ந்திருந்த அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஜொஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார், தாக்குதலை நடத்திய ஆடவர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். உயிரிழந்த 2 போலீஸ்காரர்கள் மற்றும் கொலையாளியின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. காயத்திற்கு இலக்காகியுள்ள மற்றொரு போலீஸ்காரரும் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொடக்க கட்ட விசாரணையில் போலீஸ் நிலையத்தினுள் பாராங்கத்தியுடன் நுழைந்த அவ்வாடவர் போலீஸ்காரர்களை தாக்கியதோடு அவர்களிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து கொண்டு அவர்களையே சுட்டுள்ளது தெரியவந்துள்ளது. தாக்குதலில் கான்ஸ்டபிள் பதவியை வகிக்கும் இருவரில் ஒருவருக்கு பின்புற கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் ஏற்பட்ட வெட்டுக்காயங்களால் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. மற்றொருவருக்கு வயிறு மற்றும் கையில் ஏற்பட்ட துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எம். குமார் கூறினார். மருத்துவர் பற்றாக்குறை நிலவும் மாவட்ட மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்களை மீண்டும் பணிக்கு அமர்த்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும்படி சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ரட்ஸி அபு ஹசானுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். மருத்துவர் பற்றாக்குறையை களைய தமது அமைச்சு நடுத்தர கால அடிப்படையிலும் நீண்டகால அடிப்படையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் கூறினார். நாட்டில் 147 பொது மருத்துவமனைகளும் 3000க்கும் மேற்பட்ட சுகாதார கிளினிக்குகளும் உள்ளன. ஆட்பல பற்றாக்குறை காரணமாக அவற்றில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் அவர்களது பணிச்சுமை குறித்த புகார்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். அது தவறில்லை என்றாலும் கடுமையான வார்த்தைகளை உபயோகிப்பதை சம்பந்தப்பட்ட தரப்பினர் தவிர்க்க வேண்டும் என ஜுல்கிஃப்லி அஹ்மத் வலியுறுத்தினார். கிடாவிலுள்ள மருத்துவமனை ஒன்றில் நோயாளிகளை அதிக நேரம் காக்க வைத்திருந்ததற்காக மருத்துவர் ஒருவர் மன்னிப்பு கோரி பதாகை ஒன்றை வைத்திருந்தது தொடர்பான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவலானது குறித்து ஜுல்கிஃப்லி அஹ்மத் அவ்வாறு கருத்துரைத்தார். பேரா வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இன்று காலையில் நிகழ்ந்த 3 லாரிகளை உட்படுத்திய சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தெற்கை நோக்கி செல்லும் சாலையின் 367வது கிலோமீட்டரில் கோழியை ஏற்றி சென்ற லாரி, பழங்களை ஏற்றி வந்த 2 லாரிகள் ஆகியவற்றுக்கிடையே அந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்து குறித்த தகவலை பெற்றதை அடுத்து ஸ்லிம் ரிவர் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் சபோரோட்ஸி நோர் அஹ்மத் தெரிவித்தார். அதில் கோழியை ஏற்றி வந்த லாரியின் ஓட்டுநர் லாரியினுள் சிக்கொண்டிருந்த நிலையில் தீயணைப்பு மீட்பு படையினர் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி அவரை வெளியே கொண்டு வந்தனர். ஆயினும் அவர் உயிரிழந்து விட்டதை சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து சடலம் மேல்கட்ட நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதர லாரிகளின் ஓட்டுநர்கள் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பியதாக சபோரட்ஸி நோர் அஹ்மத் கூறினார். இதனிடையே அந்த விபத்து காரணமாக சுங்காயிலிருந்து ஸ்லீம் ரிவருக்கு செல்லும் சாலையில் 13 கிலோமீட்டர் தூரம் வரையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடக்கை நோக்கி செல்லும் WCE மேற்கு கரையோர நெடுஞ்சாலையின் 226.1வது கிலோமீட்டரில் கட்டுப்பாட்டை இழந்த புரோட்டோன் பெசோனா வாகனம் ஒன்று கால்வாயினுள் பாய்ந்து குப்புற சாய்ந்ததில் அதில் பயணித்த 2 பெண்கள் காயமடைந்தனர்.
ஒரு சிறுமி உட்பட இதர இருவர் காயங்களின்றி உயிர் தப்பினர். நேற்று மாலையில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஒருவர் வாகனத்தினுள் சிக்கிக்கொண்ட நிலையில் இரவு மணி 7:29 அளவில் தகவல் கிடைத்ததை அடுத்து தனது தரப்பு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பேரா தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குனர் சபரோட்ஜி நூர் அஹ்மத் தெரிவித்தார். சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வாகனத்தினுள் சிக்குண்டிருந்த பெண் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டார். அதன் பிறகு சிகிச்சைக்காக அப்பெண் சுகாதார அமைச்சின் பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சபரோட்ஜி நூர் அஹ்மத் கூறினார். ஜொஹூர் பங்கராங்கில் இல்லாத வேலை வாய்ப்பை இருப்பதாக கூறி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட 733 வங்காளதேச தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 1 மில்லியன் வெள்ளிக்கும் கூடுதலான சம்பளத்தை வழங்காமல் ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது 45 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என தீபகற்ப மலேசியாவுக்கான ஆட்பலத்துறை உத்தரவை வழங்கியிருந்தது. அந்த உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனம் கடைபிடிக்க தவறியதை அடுத்து அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மனிதவள அமைச்சு அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. 1955ஆம் ஆண்டு தொழிலாளர் சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டும் நடவடிக்கையை ஜொஹூர் ஆட்பலத்துறை மேற்கொண்டு வருகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு குற்றத்திற்கு 50,000 வெள்ளி என்ற அடிப்படையில் அபராதமும் நிலுவையிலுள்ள சம்பளத்தை செலுத்தவும் அந்நிறுவனத்திற்கு தீர்ப்பாக அளிக்கப்படும் சாத்தியம் உள்ளது. நாட்டில் அரசியல் நிலைத்தன்மை நீடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே நடந்து முடிந்த கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அங்குள்ள வாக்காளர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் பாங் சொக் தாவை ஆதரித்தனர். வாக்களிப்பதில் அவர்களுக்கு வேறு வழிகள் இல்லை என்பதால் அந்த வெற்றியில் ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவர்கள் மார்த்தட்டி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது என அம்னோவை சேர்ந்த டத்தோ டாக்டர் ஃபாட் ஜர்காசி தெரிவித்தார். மக்களின் பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படாததால் அரசாங்கத்தின் மீது அவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதே உண்மை. ஆயினும் அரசாங்கம் இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு தங்களின் பிரச்சினைகளை களைவதற்கு அவகாசத்தை வழங்க வேண்டும் எனும் நோக்கில் அவர்கள் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரை ஆதரித்துள்ளனர். ஆகையால் மக்களின் வாழ்க்கை செலவினம் உள்ளிட்ட பிரச்சினைகளை களைவதில் அரசாங்கம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என ஃபாட் ஜர்காசி வலியுறுத்தினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தங்களது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் காலியானதாக அறிவிக்க வலியுறுத்தி மக்களவைக்கு நோட்டீஸை வழங்க பெர்சத்து கட்சி முடிவெடுத்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக பெர்சத்து கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசுமு தெரிவித்தார். மக்களவையில் அந்த நோட்டீஸை விரைந்து வழங்க பெர்சத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடினுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்னோவை போன்று விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் உறுப்பினர்களை நீக்கக்கூடிய கட்சி பெர்சத்து அல்ல. தங்களின் கட்சிக்கென தனி அரசியலமைப்பு உள்ளது. அதற்கு கட்டுப்பட்டு உரிய முறையில் மட்டுமே சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்க முடியும் என ஃபைசால் அசுமு கூறினார். நிந்தனை கூற்றை வெளியிட்டது தொடர்பான 2 குற்றச்சாட்டுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி கடா மந்திரி பசார் டத்தோசரி சனுசி முகமட் நூர் செய்திருந்த பிரதிநிதித்துவ மனுவை சட்டத்துறை அலுவலகம் இம்மாதம் 3ஆம் தேதி நிராகரித்துள்ளது. இன்று ஷா ஆலாமில் நடைபெற்ற வழக்கின் மறு செவிமடுப்பின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் மஷ்ரி முகமது டவுட் சட்டத்துறையின் அம்முடிவு குறித்து சனுசி முகமட் நூரின் வழக்கறிஞர் தரப்பிடம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஸ்லாங்கூர் கோம்பாக் தமான் ஸ்லாயாங் முத்தியாரா கம்போங் பண்டஹாரா எனும் இடத்தில் ஸ்லாங்கூர் சுல்தான் மற்றும் பேரரசருக்கு எதிராக சனுசி முகமது நூர் நிந்தனை கூற்றை வெளியிட்டதாக அவர் மீது அதே மாதம் 18ஆம் தேதி ஸ்லாயாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆயினும் அக்குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்து விசாரணை கோரினார். இந்நிலையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் சனுசி முகமது நூருக்கு 5,000 வரையிலான அபராதம் அல்லது அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை அல்லது அவை இரண்டுமே விதிக்கப்படலாம்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய